Hello children, இந்த வீடியோல நம்ம கிரேட் 6க்கு சிபிஎஸ்இ ரிலீஸ் பண்ணியிருக்கிற என்சிஆர்டி நியூ சிலபஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல சாப்டர் 1 பேட்டர்ன்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ இதுல பிஃபோர் மூவிங் ஆன் டு ஃபிகர் இட் அவுட், ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸசைசஸ்ன்னு பார்த்துருப்போம்ல. எவ்ரி சாப்டருக்கு சாப்டர்ஸில் வந்து எக்ஸசைஸ் 1.1 1.2 அந்த மாதிரி இருக்கும்ல. அதுக்கு பதிலாக தான் இங்கே ஃபிகர் இட் அவுட் இருக்கு. ஓகே, செக்ஷன் 1.1க்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபிகர் இட் அவுட்டு இந்த செக்ஷன் 1.1 பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு செக்ஷன் 1.1. செக்ஷன் 1.1 பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டாபிக், அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் இருக்கு. ஓகே, இங்க கொஸ்டின் வந்து வாட் இஸ் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் மேத்தமேட்டிக்ஸ்னா இன் ஜென்ரலா இல்லாம பேட்டர்ன்ஸ் ரிலேட்டடா வாட் இஸ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஓகே, மேத்தமேட்டிக்ஸ் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம இதுல பேட்டர்ன்ஸ் தானே பார்க்க போறோம். இந்த பேட்டர்ன்ஸ் சர்ச் பண்றது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்ன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இல்லையா. அது மட்டும் இல்லாம அந்த பேட்டர்ன்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ரீசன் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஜென்ரலாவே அப்படி நம்ம பார்க்கறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராக்கெட்ஸ் எல்லாம் லான்ச் பண்றாங்கல்ல. அப்போ ராக்கெட்ஸ் எல்லாம் லான்ச் பண்றதுக்கு அதோட பேட்டர்னை ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. லைக் பிளானட்ஸ் எப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு, அண்ட் நம்மளோட மூன்லாம் எப்படி ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இதோட பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளாலையுமே வி கேன் ஏபிள் டு நெக்ஸ்ட் லான்ச் பண்றப்போ அது எந்த ஆர்பிட்ல வந்து ரிவால்வ் ஆகணும், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி நம்ம அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ணோம் இல்லையா, பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் டிசீஸ், ஈவன் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு டிசீஸ் எடுத்துக்கிட்டா அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் ஸ்டடி பண்றப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, ஸோ பேட்டர்ன்ஸ்ன்றது நம்ம இந்த கிரேட் 6ல லேர்ன் பண்ணதுல ரொம்ப ஈஸியாவே இருக்கும். பட் பேட்டர்ன்ஸோட டெப்த்துக்கு நம்ம போனா, ஓகே, அதோட யூசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியாண்ட் த லெவல்லே இருக்கும். ஓகே, அண்ட் இந்த பியாண்ட் த லெவல் வந்து நம்ம இதுல பார்க்க போறது இல்லை, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஓகே, அண்ட் ஜென்ரலாவே நாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய விஷயம் எல்லாமே இந்த சயின்டிஸ்ட் ரிலேட்டடா மெடிக்கல் ரிலேட்டடா இல்லாம நார்மல் ரெகுலர் ஹியூமன்ஸ் கூட, நம்ம ரெகுலரா இருக்கிறவங்க கூட அவங்க படிச்சிருக்காங்களோ இல்லையோ அவங்களுக்கே தெரியாம நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, அண்ட் அது நேச்சர்லயும் அக்கர் ஆகுது, நம்ம பண்ற டெய்லி எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்லயும் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம வந்து குக் பண்றோம், ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் பிளேயிங் கேம்ஸ், இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, இட் வில் பி ரிப்பீட்டட், ஒரு பேட்டர்ன் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன்ஸ் பத்தி இருக்கு. இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம டீப்பா அனலைஸ் பண்றதுல நம்மளோட சொசைட்டி, ஓகே, ஓவரால் வெல்பீங் வந்து நம்ம மூவ் ஃபார்வர்ட் தானே பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஒரு 20-30 இயர்ஸ் பேக்வேர்ட் நம்ம போனா அப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்கிற இந்த சொசைட்டி இந்த டெக்னாலஜிக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் ஸ்டடி பண்ற மூலமா நம்ம டெக்னாலஜி வைஸும் சரி, ரிலேட்டட் டு எனிதிங், நம்ம வந்து எப்பவுமே வந்து ப்ரோக்ரஸிவ்ல தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் இவங்க இங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா பேட்டர்ன்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்பவே வாஸ்டா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ஓகேவா, இதெல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு லெட்ஸ் ஆன்சர் ஃபார் ஃபிகர் இட் அவுட். ஓகே, செக்ஷன் 1.1ல இருக்கிற ஃபிகர் இட் அவுட் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கேன் யூ திங்க் ஆஃப் அதர் எக்ஸாம்பிள்ஸ் வேர் மேத்தமேட்டிக்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் இன் அவர் எவ்ரிடே லைஃப்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க, இந்த மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட ரெகுலரா நம்மளோட லைஃப்ல வந்து எவ்ரிடே லைஃப்ல வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேன் யூ நீங்க திங்க் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ எங்கெல்லாம் இருக்கு இந்த மேத்தமேட்டிக்ஸ், நம்மளுக்கு எங்கெல்லாம் ஹெல்ப் ஆகுது அப்படின்னா, கால்குலேட்டிங் பில்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், ஏதாச்சும் பில்ஸ் கால்குலேட் பண்றதுல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஷார்ட்டாவே ரைட் பண்ணிக்கலாம், கால்குலேட்டிங் பில்ஸ்.
ஓகே, கால்குலேட்டிங் பில்ஸ்ல லைக் கால்குலேட்டிங் பில்ஸ்ன்றப்போ பையிங் ஃப்ரூட்ஸ், க்ரோசரிஸ், வெஜிடபிள்ஸ், இட் கேன் பி எனி திங். அது வேணா நம்ம ரைட் பண்ணிக்கலாம். கால்குலேட்டிங் பில்ஸ் வைல் பையிங் fruits, vegetables, groceries, etc. ஓகே, இந்த மாதிரி இடத்துல எல்லாமே மேக்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுதா. அப்புறம் வந்து ஸ்பீட் ஆஃப் அ வெஹிக்கல் டிட்டர்மைன் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். அது ஸ்பீட் ஆஃப் அ வெஹிக்கல் எதுக்கு, நம்ம சேஃபா டிரைவ் பண்றதுக்கு. ஓகேவா. ஃபார் சேஃப் டிரைவிங் இந்த டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கல்னு போட்டுடலாம். ஓகே, டிட்டர்மைனிங் the speed of vehicles for safe driving. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிட்டே போலாம். புக்ல இருக்கிற பேக் சைட்ல இந்த சாப்டரோட பேக் சைட்ல வந்து ஃபிகர் இட் அவுட்டோட எல்லா ஆன்சர்ஸுமே இருக்கு. ஓகே, அண்ட் நம்ம அந்த ஆன்சர்ஸ் தான் ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பியாண்ட் த லெவல் கூட நம்ம திங்க் பண்ணி ஓனா ரைட் பண்ணலாம். ஓகே, அண்ட் பட்ஜெட்டிங் ஃபார் ஹோம் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறையவே இருக்கு. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கிவன் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ். நீங்க இன்னும் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதுக்கு ரிலேட்டடா ரைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின். ஹவு ஹாஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஹெல்ப்ட் propel humanity forward? இந்த propel என்னதுன்னா லைக் புஷ். ஸோ இந்த ஹியூமனிட்டி, இந்த நம்மளோட சொசைட்டியா நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கோம் அப்படின்றத மீன் பண்றாங்க. ஓகே, இதுல பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க, யூ மைட் திங்க் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இன்வால்விங் carrying out scientific experiments, running our economy and democracy, building bridges, houses or other complex structures, making TVs, mobile phones, computer, bicycles, trains, cars, planes, calendars, clocks, etc. So இப்போ இது எல்லாமே வந்து நம்மளோட சொசைட்டியா. இப்போ அந்த அந்த டைம்ல எல்லாம் கிளாக்ஸே இல்லை. கிளாக்ஸோட ப்ரீவியஸா இப்போ நம்ம யூஸ் பண்ற வால் கிளாக், டிஜிட்டல் மொபைல்லையுமே நம்ம டைம் பார்க்கலாம். அந்த காலத்துல டைம் பார்க்கறதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுல்ல. லைக் மண் கடியாரம் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ்ல அவங்க வந்து டைமிங் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் இல்லாம இந்த மேக்ஸ்னால நம்மளுக்கு இப்போ 1 2 3 நம்பர்ஸ் இருக்கிறதுனால we can able to say இந்த கரெக்டா இந்த டைமிங் என்ன ஏதுன்னு சொல்லி நம்மளால வந்து ஷெட்யூல் பண்ணி நான் நிறைய இந்த டைம்ன்ற ஒரு விஷயமே இல்லைன்னா பார்த்துக்கோங்க, எதுவுமே ஒரு ஷெட்யூல் படியே இருக்காது இல்லையா. ஸோ அதுவே ஒரு பிக்கஸ்ட் ஃபார்வர்ட் தானே நம்மளோட சொசைட்டியா பார்க்குறப்போ, ஓவராலா வெல்பீயிங் பார்க்குறப்போ. இந்த கிளாக்ன்ற ஒரு விஷயம்னால தான் டைம்ன்றது நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே டைம்ன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரைட்டா. அதே மாதிரி மேக்கிங் டிவிஸ், மொபைல் ஃபோன்ஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம கம்ப்யூட்டர், பைசைக்கிள், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு மேக்ஸோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இந்த மாதிரி இங்க இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய இடத்துல நம்மளுக்கு மேக்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கு. ஸோ இன்வால்மெண்ட்ன்றதை விட மேக்ஸ் எப்படி நம்மள வந்து ஃபார்வர்டா கொண்டு போயிருக்கு அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இவங்க புக் பேக்ல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீச்சர் கூட டிஸ்கஷன் மாதிரி, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்றது தான் நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்ல, அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங்ல, லைக் ஓட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஈவன் அதுல எல்லாமே கூட இந்த மேத்தமேட்டிக்ஸ், ஈவன் இப்போ எலெக்ஷன்ஸ் நடக்குது, அப்போ ஓட்ஸ் கவுண்ட் பண்றாங்கன்றப்பயும் அதுல ஒரு மேக்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் டெக்னாலஜி இன்வென்ஷன்ஸ், இந்த டிவி எல்லாம் சொன்னேன்ல, இதெல்லாம் எப்படியெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்குன்றது ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் டிஸ்கஷனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ நீங்க டிஸ்கஷனுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே, நான் சொன்ன சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டா ரீசர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம செக்ஷன் 1.2க்கு மூவ் ஆன் ஆகலாம். ஓகே, செக்ஷன் 1.2 நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், டேக் கேர்.